Hello, all. Welcome back to day 11 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஓகேவா? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக சாப்டர் 2வும் சாப்டர் 3யும் வந்துட்டு ட்வின்ஸ் மாதிரி. ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்துட்டு சாப்டர் நம்பர் 2, அதே இன்டர்னல் என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது சாப்டர் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் அவுட்கம்ஸ். இது படித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி கிரிட்டிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க. டெஸ்கிரைப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் மேக்ரோ என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். மேக்ரோ என்விரான்மெண்ட்னால் பெரிய என்விரான்மெண்ட், பிக் லெவலில் இருக்கிறது. அதில் டொமஸ்டிக், அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதோட எலமெண்ட்ஸ்லாம். அப்புறம் யூட்டிலைசிங் பெஸ்டல் அனாலிசிஸ் ஆஸ் அ டூல் ஃபார் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ். பெஸ்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு, அதை வந்து எப்படி என்விரான்மெண்டல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் சிச்சுவேட் பிஸ்னஸ் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் கண்டக்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். ஓகேவா? ஒரு பிஸ்னஸை கொடுத்தா அது எந்த இண்டஸ்ட்ரின்னு நமக்கு சிச்சுவேட் பண்ண தெரியணும். அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். ஓகேவா? அனலைஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு காம்படிஷன் இன் த இண்டஸ்ட்ரி வித் ரெஃபரன்ஸ் டு போர்ட்டர்ஸ் 5 காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? போர்ட்டர்ஸ் 5 காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டர் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு. அதை படித்து அதை வச்சு அதோட ரெஃபரன்ஸோட ஒரு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவு வந்துரும்ன்றாங்க இந்த சாப்டர் படித்து முடிக்கிறப்ப. அடுத்து வந்து வில்லியம் எஃப் க்ளூயிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மானிட்டர் த எக்கனாமிக், கவர்மெண்டல், மார்க்கெட், காம்படிட்டிவ், சப்ளையர், டெக்னாலஜிக்கல், ஜியோகிராஃபிக், சோஷியல் செட்டிங்ஸ் டு டிட்டர்மைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் டு தேர் ஃபர்ம்ஸ். நம்ம ஃபர்ம்ஸுக்கு ஒன்று நல்லதாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், இல்லைனா அது வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் என்விரான்மெண்டல் அனாலிசிஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நடுவில் இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு எந்த ஆஸ்பெக்டில் அது வந்து த்ரெட் இல்லை ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த அனாலிசிஸ் இஸ் த கிரிட்டிக்கல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். கெனிச்சி ஒஹாமே. கெனிச்சி நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ கார்ட்டூனில் வரும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படிங்கிறாரு. அனாலிசிஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட் அனாலிஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் இருக்குது, மார்க்கெட் அண்ட் கஸ்டமர், காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகிறோம். தேர் ஆர் different kinds of business activities that take place in an organizational setting. நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் அ கர்சரி லுக் இன்டு தேர் வேர்ல்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஸ்மால் லோக்கல் பிஸ்னஸஸ் டு இன்டர்நேஷ்னல் ஆர் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் லெவல். ஓகே, அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு என்னப்போ ஜென்ரலி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்விஷ்ட் பேஸ்ட் ஆன் தேர் சைஸு, டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, மார்க்கெட்டு, ஜியோகிராஃபிக்கல் கவரேஜ், லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் லைக் பிகாஸ் ஆஃப் வேஸ்ட் ஆர்கனைசேஷனல் டைவர்சிட்டி. ஜென்ரலாக வந்துட்டு ஆர்கனைசேஷன் நம்ம எப்படி பிரித்து உணரலாம் அப்படின்னா, அதோட சைஸை வச்சு பிரிக்கலாம், அதோட டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வச்சு பிரிக்கலாம், அதோட மார்க்கெட்ஸை வச்சு பிரிக்கலாம். மார்க்கெட்னால் யார் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த செக்மெண்ட், எந்த பீப்புள் வாங்குறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் கவரேஜ், எந்த ஏரியாவில் இருக்குது இல்லை எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பிரிக்கலாம். லீகல் ஸ்டேட்டஸ், கம்பெனியா, எல்எல்பியா, பார்ட்னர்ஷிப்பா, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம பிரிப்போம் அப்படிங்கிறாங்க. வாட் எவர் த சைஸ் ஆர் த அதர் டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர், தி டு நாட் ஆப்ரேட் இன் அ வேக்கம். அது என்னவா வேணா இருக்கட்டுமே, அது வந்துட்டு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு வெற்றிடத்தில் ஆப்ரேட் ஆகலை, அது வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. தே கண்டினியூஸ்லி ஆக்ட் அண்ட் ரியாக்ட் டு வாட் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் தேர் பெரிஃபெரி. அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட், அதுதான் நம்ம கம்பெனியை சுற்றி இருக்க அவுட் சைட் திங்ஸ் எல்லாமே என்விரான்மெண்ட்டில் தான் வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக ஆக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆக்ட் ஆர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும். The factors that are outside the business operations are typically referred to as organizational or business environment. அதுதான் நம்ம பிஸ்னஸ்க்கு வெளியே என்ன நடக்குதோ அது எல்லாமே என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தான் சுற்றுச்சூழல், அதுதான் என்விரான்மெண்ட். ஓகேவா? In other words, and in the specific context of business, environment may be defined as a set of all external factors that weigh in the minds of the managers. என்விரான்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க.
ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிஸ்னஸில் environment may be defined as a set of all external factors that weigh in the minds of the managers அப்படிங்கிறாங்க. ஓகேவா? drawing an analogy with the term atmosphere, one could envision layers of such influences. See figure. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுதான் ஃபேமோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்லாம் என்ன இருக்கும், அதில் நம்ம சிஇஓ இருப்போம், உள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நமக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதோ, எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபேம்குள்ளே நடக்கிறது எல்லாமே. ஓகேவா? அதோட இமீடியட் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபேமோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம ஷேர் ஹோல்டர்ஸு, நம்ம எம்ப்ளாயீஸு, நம்மளோட பேங்க்கு, அந்த மாதிரி இவங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்க இமீடியட் லெவல் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஷேப்பிங் காம்படிட்டிவ் ஃபோர்ஸ். ஆமாம், நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்மளோட காம்படிட்டர்ஸ் யார், நம்ம வந்து யார் கூட பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளோட மார்க்கெட் யார், நம்ம பையர்ஸ் யார், நமக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்கலாம் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் இந்த ரிலேட்டட் திங்ஸ், அதோட காம்படிட்டிவ் ஃபோர்ஸ், அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வாங்குறவங்க இருக்காங்க, எவ்வளோ விற்கிறவங்க இருக்காங்க, அதில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, அதெல்லாம். இதை தாண்டி அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா, டொமஸ்டிக், பொலிட்டிக்கோ லீகல், சோசியோ கல்ச்சுரல், எக்கனாமிக், டெமோகிராஃபிக், எக்கலாஜிக்கல், டெக்னாலஜிக்கல், என்விரான்மெண்ட், இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அடுத்து இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் சொன்னாங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ பார்ப்போம். த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் பிகின்ஸ் வித் அ ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு என்ன இதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த எம்சிக்யூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்லேருந்து தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு கம்பைல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, compile information about internal and external environments in order to assess possibilities while formulating strategic objectives and contemplating strategic activities. ஓகேவா? இந்த சாப்டர் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப், அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எதோட அப்ஜெக்டிவ், ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனோட அப்ஜெக்டிவ். அது என்ன அப்படின்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மளோட பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், அது கூடவே சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸை ஃபார்முலேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனோட அப்ஜெக்டிவ். அண்ட் கான்டெம்ப்ளேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டீஸ். கான்டெம்ப்ளேட்டிங்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எக்ஸாக்ட் மீனிங் தெரில. லுக் த்ரூ தாட்ஃபுல்லி ஃபார் அ லாங் டைம் அட். கான்டெம்ப்ளேட், லுக் அட், திங்க் அபவுட். ஓகே, கான்டெம்ப்ளேட்டிங்னா லுக் அட் ஆர் திங்க் அபவுட். ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டீஸை பற்றி திங்க் பண்ணுறோம், ஆர் அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? In this chapter, various aspects of external environment are covered by the perspective of strategic analysis. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? We will also attempt to understand how to identify tackle strategies to adapt with complex and turbulent external environment. ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக டர்புலண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஹெட்டிங்குள்ளே வராங்க, ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இஸ் நாட் அ டாஸ்க் இன் விச் மேனேஜர்ஸ் கேன் கெட் by with intuition, opinions, instincts and creative thinking. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அப்படி வந்துட்டு உங்கள் மனசாட்சி சொன்னுச்சு, என் பச்சி சொல்லுது, இல்லை எனக்கு இதுதான் சரின்னு தோணுது, இல்லை நான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்தேன், என் அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஓகேவா? இல்லை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நானாக முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால், ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் வாட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பர்சியூ. ஏன் திருப்பி இது எரேசராக மாறிக்கிட்டே இருக்குது, அது ஏதோ ஒரு செட்டிங்ஸ் ஆஃப் பண்ண முடியல, அதனால் திருப்பி யாராவது
ஆப்பிள் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, ஓகேவா, கமெண்ட் செக்ஷனில். Judgments about what strategies to pursue need to flow directly from analysis of a firm's external environment and its internal resources and capabilities. ஓகேவா, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு நம்ம பர்சியூ பண்ணோம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை பற்றியான ஒரு அனாலிசிஸில் இருந்தும் நம்ம இன்டர்னல் ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்ற அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை பொறுத்தும் தான் நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் வாட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பர்சியூ நீட் டு ஃப்ளோ டைரக்ட்லி ஃப்ரம் அனாலிசிஸ் ஆஃப் a firm's external environment and its and its internal resources and capabilities. Environment scanning is a natural and continuous activity for every business, and some do it on an informal basis while others have a formal structure to collect meaningful information. ஓகேவா, என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காமனான திங். எல்லாமே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு அண்ணாச்சி கடையே எடுத்துக்கிட்டோனாலும் அவரும் பார்ப்பார், பக்கத்தில் என்ன ஏதாவது ஓப்பன் ஆகுதா, இல்லை காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவரும் இன்ஃபார்மலாக பண்ணுவார். வைல் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அதை ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சராக வச்சு கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் எல்லாருமே என்விரான்மெண்டல் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் சேஞ்சஸ் இன் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் த்ரூ டெலிவிஷன் நியூஸ் ஆஸ் இட் இஸ் த்ரூ வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரீடிங் மெட்டீரியல் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ். ஆமாம், இப்போ நமக்கு வந்து ஒரு டேக்ஸ் ரெகுலேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இல்லை புதுசாக ஏதோ ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை கேஷுவலாக நம்ம டிவியில் நியூஸில் பார்க்குறதுக்கும் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரீடிங் மெட்டீரியல் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸை வந்து அதை அனலைஸ் பண்ணி தர சொல்லி அதிலிருந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் டு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் வந்துட்டு இன்ஃபார்மலாக பண்ணுறது வந்துட்டு நியூஸில் பார்க்குற மாதிரியாம், ஃபார்மலாக பண்ணுறது வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு அந்த மெட்டீரியலை ரீட் பண்ணுற மாதிரியாம். The capacity to collect important information in informal settings usually separates great entrepreneurs and managers. ஓகேவா, அதை இன்ஃபார்மலாக பண்ணுறது வந்துட்டு நார்மலான விஷயம், அதை ஃபார்மலாக கரெக்டாக பண்ணுறவங்க தான் கிரேட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும், இந்த கான்டெக்ஸ்ட்டில் அதுதான் மீனிங்காக இருக்கும். ஓகேவா, யூஸிங் ஜஸ்ட் இன்ஃபார்மல் டெக்னிக்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் எக்ஸ்போசஸ் த ஆர்கனைசேஷன் டு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம நியூஸில் தான் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டிவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க, அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நமக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணுவோம், அதுக்கு இப்போ திடீர்னு வந்து ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அன்ஆன்டிசிபேட்டட் பிரச்சனைகள். A systematic approach to environmental assessment is essential for managing risk and uncertainty. ஓகேவா, இது வந்து எல்லா கம்பெனியும் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. The majority of the rapidly expanding organizations use strategic planning throughout various stages of their operations. ஆமாம், நம்ம வந்துட்டு வேகமாக வளரணும்னு ஆசைப்படுற எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்களோட வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விடாமல் அடிக்கிறாங்க. ஓகேவா, எல்லாத்துலேயும் ஸ்ட்ராட்டஜி. The strategic analysis is a component of business planning that has a methodical approach, makes the right resource investments and may assist business in achieving its objective. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் அ காம்பனண்ட் அப்படிங்கிறாங்க. எதோட காம்பனண்ட் அப்படின்னா பிஸ்னஸ் பிளானிங்கோட காம்பனண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, பிஸ்னஸ் பிளானிங்கோட காம்பனண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, அது என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் அ மெத்தாடிக்கல் அப்ரோச். சரிடா, அந்த மெத்தாடிக்கல் அப்ரோச் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்ஸ் த ரைட் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மே அசிஸ்ட் இன் பிஸ்னஸ் அச்சீவிங் இட்ஸ் அப்ஜெக்டிவ். நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுல அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எது, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படிங்கிறது வந்து காம்பனண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிளானிங் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அந்த பிஸ்னஸ் பிளானிங் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் வந்துட்டு ஒரு மெத்தாடிக்கல் அப்ரோச். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரைட் ரிசோர்ஸஸை இன்வெஸ்ட் பண்ணுறோமான்றதை என்ஷூர் பண்ணும், அப்புறம் நம்ம அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணும். ஓகேவா, இட் ஃபோர்ஸஸ் டு திங்க் அபவுட் த ரைவல்ஸ் and aids in the evaluation of business plans to stay ahead of the competition. The two important situational considerations are, அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரைவல்ஸை பற்றி யோசிக்கிறதுக்கு தூண்டிவிடும், அப்புறம் பிஸ்னஸ் பிளான்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லீட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா,
இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், ஸோ ஹைலைட் பண்ணிக்கலாம். இட் ஃபோர்ஸ் டு திங்க் அபவுட் த ரைவல்ஸ் அண்ட் அண்டுக்கு முன்னாடியே கட் பண்ணணும். அபவுட் த ரைவல்ஸ் அண்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எய்ட்ஸ் இந்த எவாலுவேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான்ஸ் டு ஸ்டே அஹெட் ஆஃப் த காம்படிஷன். த டூ இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனல் கன்சிடரேஷன்ஸ் ஆர், நம்ம ரெண்டு முக்கியமான கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. என்னென்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன் ஒன்று, அப்புறம் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஓன் கேப்பபிலிட்டிஸ் ரிசோர்ஸஸ் இன்டர்னல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் அண்ட் மார்க்கெட் பொசிஷன் இன்னொன்று. ஓகேவா? இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக இருக்குது, செகண்ட் இது வந்து இன்டர்னலாக இருக்குது. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்னா அது எக்ஸ்டர்னல். நமக்கு ஓன் கேப்பபிலிட்டி ரிசோர்ஸு இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் மார்க்கெட் பொசிஷன்லாம் கொஞ்சம் இன்டர்னல். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் இன்டர்னலில் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் த்ரெட்ஸும் எக்ஸ்டர்னலில் வரும். ஓகேவா? எவாலுவேஷன் ஆஃப் கரண்ட் விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ் இருக்குது. இது இன்டர்னலாக இருக்கிறது நம்ம ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் இதெல்லாம். இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஓகேவா? த அனாலிட்டிக்கல் சீக்வன்ஸ் இஸ் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரைசல் of the external and internal situation to evaluate of alternatives of strategies. சாரி கைஸ், த்ரோட் ட்ரை ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டேன். வெல், இப்போ நம்ம எதில் விட்டோம்? இந்த அனாலிட்டிக்கல் சீக்வன்ஸ். இந்த அனாலிட்டிக்கல் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்குது? ஸ்ட்ராட்டஜிக் அப்ரைசல் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சுச்சுவேஷன். ஓகேவா? அதுலேருந்து எங்கே போகுது அப்படின்னா, எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் டு த ஃபைனல் சாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? 3 படிநிலையாக சொல்கிறாங்க இதை. அனாலிட்டிக்கல் சீக்வன்ஸ், அந்த அனாலிசிஸ் பண்ணுற சீக்வன்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரைசல் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் சுச்சுவேஷன் அப்படி ஆரம்பிக்குதான். அப்புறம் அது எங்கே போகுது அப்படின்னா, எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸாம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபைனல் சாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது வந்து ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், இல்லை ஒரு ஸ்பெக்டக்கிள்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம சுச்சுவேஷன் என்ன, நம்ம கண்ணோட பவர் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் அங்கே போய் அந்த பவருக்கு செட் ஆகிற மாதிரி எந்தெந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலாக நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதே தான் ஸ்ட்ராட்டஜிலையும். ஓகேவா? நமக்கு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சுச்சுவேஷன் என்னன்றதை அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அப்புறம் அந்த லிஸ்ட்லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அக்யூரேட் டயக்னோசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சுச்சுவேஷன் இஸ் நெசசரி ஃபார் மேனேஜரியல் ப்ரிப்பரேஷன் டு டிசைட் ஆன் அ சவுண்ட் லாங் டேர்ம் டைரக்ஷன், செட்டிங் அப்ராப்ரியேட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கிராஃப்டிங் அ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அக்யூரேட் டயக்னிசிஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சுச்சுவேஷன் வேணுமா, நம்ம கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு நெசசரி அப்படின்னா, மேனேஜரியல் ப்ரிப்பரேஷன் டு டிசைட் ஆன் அ சவுண்ட் லாங் டேர்ம் டைரக்ஷன், நம்மளோட டைரக்ஷனை வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குன்றாங்க. அப்புறம் ஒரு அப்ராப்ரியேட்டான அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுறதுக்கு இது தேவையாக இருக்குன்றாங்க. அப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? நம்ம பிஸ்னஸ் சுச்சுவேஷனை பற்றியான ஒரு அக்யூரேட் டயக்னோசிஸ் வந்து 3 விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் டைரக்ஷனை கொடுக்குது, இன்னொன்று அப்ராப்ரியேட் அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணுறது, அதாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. Without perspective understanding of the strategic aspects of a company's external and internal environment, the chances are greatly increased that managers will finalize a strategic game plan that does not fit the situation well, that holds little prospect for building competitive advantage, and that is unlikely to boost company performance. கரெக்டு தான். அதாவது அந்த கம்பெனியோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணாமல் மேனேஜர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து சுச்சுவேஷனை ஃபிட் பண்ணாது, ஒழுங்காக ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. அது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கறதுல லிட்டில் ப்ராஸ்பெக்ட் தான், கொஞ்சம் தான் உதவி பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் இஸ் வெரி ட்ரூ. என்னோடய ஓன் கேஸே எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பேன், எனக்கு நோட்ஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும், என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் ஒழுங்காக தெரியாததுனால
நான் ஃபஸ்ட்டு போட்ட பிளானை வந்து மாற்ற வேண்டியதாக போச்சு. நோட்ஸ் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையே தூக்க வேண்டியதாக போச்சு. ஸோ என்னோடய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேப்பபிலிட்டிஸ், என்னோடய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறப்ப எனக்கு இந்த இது தெரியும். ஓகே, நம்மளுக்கு இதுதான் கெப்பாசிட்டி, இந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் ஸ்ட்ராட்டஜி போட்டேன்னா தட் இஸ் பெட்டர் தேன் வித்தவுட் நோயிங் எனி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஓகேவா, அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, விச் இஸ் வெரி ரைட். The strategic analysis is a continuous process, கரெக்டாக, which is not without limitations. அதுலேயும் சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்க்கு. இங்கே ஃபுல்லாகவே அனாலிசிஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமில் கொஷினில் அவங்க அனாலிசிஸ்ன்னு கேட்டால் நமக்கு இந்த ஏரியா தான் ஞாபகம் வரணும். டெப்த்தாக படித்தா தான் கரெக்டாக எழுத முடியும். ஸோ டேக் நோட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி. எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டும்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸும்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கும்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கும்பாங்க. ஸோ நம்ம தான் படிக்கிறப்ப காஷியஸாக படிச்சுக்கணும். த ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் விச் இஸ் நாட் வித்தவுட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். அது கண்டினியூஸ் ப்ராசஸ், அது ஒன்று. ஆனால் அதுலேயே லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. தெர் ஆர் 2 மேஜர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் தட் வி நீட் டு பி அவேர் ஆஃப். ஓகேவா, அப்போ இது வந்து முக்கியமான விஷயம். எப்படி உள்ளே ஒழிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெர் ஆர் 2 மேஜர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் தட் வி நீட் டு பி அவேர் ஆஃப். ஓகேவா, 2 இருக்குன்றாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பட் டசன்ட் டெல் விச் ஒன் டு பிக். கரெக்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், ஆனால் எதை பிக் பண்ணுறதுன்னு சொல்லாது. இது எல்லாமே பண்ணலாம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கிற மாதிரி வந்துடும். ஹைலைட் பண்ணதை கூட இப்படிலாம் மூவ் பண்ணிக்கலாமா? நல்லா இருக்கே, நைஸ் கைஸ். நான் ஹைலைட் பண்ணிகிட்டே கலர் மாற்றிக்கலாமா? சூப்பர் கைஸ், எல்லாம் டெக்னாலஜி. த ஆப்ஷன்ஸ் கேன் பி ஓவர்லேப்பிங், கன்ஃபியூசிங் ஆர் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஓகேவா, கரெக்டு தான். ஒன்றும் ஒத்து போகாமல் இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளூ யூஸ் பண்ணுவோம், இது யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இட் கேன் பி டைம் கன்சியூமிங் அட் டைம்ஸ், hurting overall organizational functions and also strain other efficient innovations such as developing a new product or a service. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது வந்துட்டு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலாம், ஒரு நியூ ப்ராடக்ட்டோ சர்வீஸோ டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதர் ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு எங்கேயாவது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸோட மேஜர் லிமிடேஷன்ஸ் என்னன்னு கேட்டால் நம்ம யோசிக்காமல் இந்த பேராகிராஃபை எழுதிடணும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம படிச்சுக்கணும். 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன, வெயிட் அ மினிட். ஓகே, 2 என்ன, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நிறைய சாய்ஸஸ் இருக்கும், ஆனால் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லாது. ஒன்று ஓவர்லேப்பிங்காக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன சொல்கிறாங்க, என்னவோ சொன்னாங்களே, இது டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா, அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அதர் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இது ஹர்ட் பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு புது ப்ராடக்ட்டோ புது சர்வீஸோ கூட இன்னோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு பேராகிராஃபே கொடுக்குறாங்க பாருங்கள். இஷ்யூஸ் டு கன்சிடர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜி எவால்வ்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இங்கேயும் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த வேர்டிங்ஸை ப்ராப்பராக பார்த்துக்கணும். Each strategic decision must balance the different factors that impact and constrain a strategy. எல்லா ஃபேக்டர்ஸையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. A key element of strategic analysis is the probable outcomes of everyday decisions. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸோட கீ எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எவ்ரிடே டெசிஷன்ஸோட அவுட்கம் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா, a current strategy is the result of several little choices taken over a protracted period of time. நம்ம ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்ல,
அதோட அவுட்கம் தான் வந்துட்டு நம்மளோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை பாதிக்குது. அதை பொறுத்து தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ரேடிக்கலி சேஞ்சஸ் ஸ்ட்ராட்டஜி வென் தே ட்ரை டு ஸ்பீட் அப் த ஆர்கனைசேஷனல் க்ரோத். ஆமாம், நம்ம வந்துட்டு இப்போ வந்து சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க. இன் தரோ அண்ட் ஃபண்டமெண்டல் வே கம்ப்ளீட்லி ரேடிக்கலி சேஞ்சஸ். ஓகேவா, ரேடிக்கலி எராடிகேட்டட் அப்படிங்கிறதோட இதிலிருந்து வந்துச்சா இல்லை என்னன்னு தெரில. ரேடிக்கலி அப்படின்னா கம்ப்ளீட்லி. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது இதோட டோட்டல் மீனிங் என்ன அப்படின்னா மொத்தமாக ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிடுவாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷனல் க்ரோத்தை வந்துட்டு ஸ்பீடப் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை மொத்தமாக மாற்றுற மாதிரி கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் பட் இட் ஹேஸ் டு பி அப்டேட்டட் வென் த ரிசல்ட்ஸ் பிகம் கிளியர். இட் தேர்ஃபோர் எவால்வ்ஸ் ஓவர் அ டைம். ஆமாம், இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் நான் வந்து ஸ்டடி பிளான் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடுவேன். ஆனால் இட் ஹேஸ் டு பி அப்டேட்டட். ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிளியராக இருக்குது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணணும். ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதே நேரத்தில் நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை அப்டேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது வந்து டைம் எடுத்துக்கும். ஸ்ட்ராட்டஜி வந்து போட்ட உடனே இதுதான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து அப்புறம் தான் எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்க நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பர்சனலாக ஓகே அப்போ நம்ம எதுவும் தப்பு பண்ணல, பொதுவாகவே இது இப்படி தான் நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா நம்ம இப்படி ஒன்று யோசித்தோம், ஒரு பிளான் போட்டோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிருந்தேன். பட் ஸ்ட்ராட்டஜியோட நேச்சரே அப்படி தான் போல். இட் எவால்வ்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ குட் தட் ஐ ஹாவ் அப்டேட்டட் இட் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு டைமை பற்றி சொன்னாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் என்னென்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. இன் ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் நெசசிட்டேட்ஸ், அதாவது தேவையை ஏற்படுத்துது, கிரியேட்டிங் அ ரீசனபிள் பேலன்ஸ் பிட்வீன் மெனி அண்ட் கான்ஃப்ளிக்டிங் சேலஞ்சஸ் பிகாஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் பிட்வீன் தெம் இஸ் அன்லைக்லி. ஆமாம், ஆப்வியஸாக ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்டிங் சேலஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, மேனேஜ்மெண்ட் மஸ்ட் கன்சிடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வைல் டேக்கிங் அ ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ். ஆமாம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்ன, கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கணும் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, தெர் ஆர் ஃபேக்டர்ஸ் டிரைவிங் அ டெசிஷன் சச் அஸ் என்டரிங் அ நியூ மார்க்கெட். ஓகேவா, இப்போ ஒரு நியூ மார்க்கெட்டை என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுதான் அந்த டெசிஷனை டிசைட் பண்ணோம். ஓகேவா, கன்கரண்ட்லி அதுக்கப்புறம் தேர் எக்ஸிஸ்ட் கன்ட்ரெயின்ஸ் தட் லிமிட் த ஆப்ஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அந்த டெசிஷனை டிட்டர்மைன் பண்ணுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆப்ஷன்ஸை கம்மி பண்ணுது. ஓகேவா, எலிமினேட் பண்ணுது. சச் ஆஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ லார்ஜ் ஆப்போனண்ட். ஓகேவா, இப்போ ஒரு லார்ஜ் ஆப்போனண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம கட் பண்ணிடணும், அங்கே போய் நம்மளாலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. These limiting constraints will have various implications on the kind, degree, volume and significance of the impact. இந்த மாதிரி ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது இல்லையா, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வெவ்வேறு விதத்தில் இருக்கும். ஒரு சிலது வேறு வேறு கைண்டாக இருக்கும், ஒரு சிலது வேறு வேறு டிகிரியில் இருக்கும், ஒரு சிலது வால்யூமில் அஃபெக்ட் பண்ணும், ஒரு சிலது இம்பார்ட்டன்ஸில் அஃபெக்ட் பண்ணும், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இம்பேக்டில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. while some of these aspects are under your control, there will be others way beyond the existing capabilities. ஒரு சில இது வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும், சரி இதை சரி பண்ணிட்டா அதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலது வந்துட்டு இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்குள்ளேயே இல்லாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா, மூணாவது பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா ரிஸ்க்கை கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைமை பற்றி சொன்னாங்க, அப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸை பற்றி சொன்னாங்க, அதை பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. மூணாவது ரிஸ்க் ஃபேக்டரை பற்றி சொல்கிறாங்க. ரிஸ்க்கை பற்றி என்னடா யோசிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா, நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு இன்டர்மிங்கிளிங் வேரியபிள்ஸ் இருக்கான். ஓகேவா, அதோட காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு the complexity and intermingling of variables in the environment reduces the strategic balance in the organization. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் இந்த என்விரான்மெண்ட்னா என்னென்னா நம்ம மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்ல நம்மளோட என்விரான்மெண்ட்டில், அதோட காம்ப்ளெக்சிட்டியும் அண்ட் இன்டர்மிங்லிங்னா என்ன, ஒரு வேரியபிள்னால இன்னொரு வேரியபிள் மாறும். ஓகேவா, நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது.
அந்த கல் ஒன்று இங்கே அடித்து அங்கே அடித்து இங்கே அடித்து அங்கே அடித்து கடைசியில் வந்து நம்ம தலையே அடிக்கும்ல, அந்த மாதிரி எது எங்கே மாறுனது எங்கே வந்து எப்படி விழுவுனே தெரியாது. ஓகேவா, ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டு இருக்கும். இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து மெஸ்ஸியோ ரொனால்டோவோ யாருன்னு சரியாக போகல, ஒரு கொக்கோ கோலா பாட்டில் எடுத்து இப்படி தள்ளி வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட ஷேர் வந்து பயங்கரமாக ஏறும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்டோட வேரியபிள்ஸ் தானே, யாருமே கெஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதுலேருந்து அப்படியே வந்து அப்படியே ட்ரெண்ட் ஆகிறது, இல்லை அப்படியே பூம் ஆகிறது, இல்லை அப்படியே கீழே போகிறது, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த இன்டர்மிங்லிங் வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பேலன்ஸை நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கம்மி பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பூமு, ரெசஷனு, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு, இன்டர் கண்ட்ரி ரிலேஷன்ஷிப்பு ஆல் அஃபெக்ட் பிஸ்னஸஸ் அண்ட் போஸ் ரிஸ்க் அட் வேரியிங் டிகிரிஸ். கரெக்டு. இன்டர்நேஷ்னல்லாம் நமக்கு என்னென்னலாம் நடக்கும், இப்போ காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், இல்லை லிபரலைசேஷனாக இருக்கலாம், இல்லை குளோபலைசேஷனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸோட பீக்காக இருக்கலாம், பூமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ரெசஷனாக இருக்கலாம், ஒழுங்காக போகாமல் இருக்கலாம், டெக்னாலஜிக்கெலாம் நம்ம அட்வான்ஸ் ஆகலாம், இப்போ ஏஐலாம் வருது, இன்டர் கண்ட்ரி ரிலேஷன்ஷிப், இப்போ வந்துட்டு சைனாக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். இதே நம்மளும் இப்போ வந்து ஒரு ரஷ்யாவும் ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்போ நரேந்திர மோடி போயிட்டு கை கோத்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காரு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சில பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில டிகிரி ஆஃப் ரிஸ்க்கை வந்துட்டு பிஸ்னஸ் மேலே போடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. An important aspect of strategic analysis is to identify potential imbalances and risk. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் எந்த மாதிரியான பொட்டென்ஷியல் இம்பேலன்சஸ் அண்ட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதை அசஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. A broad classification of the strategic risk that requires consideration in strategic analysis is given below. ஓகேவா, அதாவது டைமில் ஷார்ட் டைம், லாங் டைம்னு பிரிக்கிறாங்க. ரிஸ்கில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கு, இன்டர்னல் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். சரி, நம்ம இந்த பேராகிராஃபையும் படிச்சிடலாம். இந்த படிச்சுட்டு அப்புறமா அதை பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸ்டர்னல் ரிஸ்க் இஸ் அன் அக்கவுண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் த ஃபோர்ஸஸ் இன் த என்விரான்மெண்ட். ஓகேவா, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னா, சரி இதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான கான்செப்ட்ஸு. எக்ஸ்டர்னல் ரிஸ்க் இஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் என்னென்ன, இதை நம்ம இங்கே பக்கத்துலேயெல்லாம் வச்சுக்க முடியாதா? நைஸ், இப்படி இருக்கட்டும், இதனால் எனக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ரிஸ்க் இஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் த ஃபோர்ஸஸ் இன் த என்விரான்மெண்ட். ஓகேவா, வெளியே இருக்க என்விரான்மெண்ட்டோட ஃபோர்ஸ்க்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் ஒழுங்காக ஒத்து போகல அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. இன்டர்னல் ரிஸ்க் அக்கர்ஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப், இன்டர்னல் ரிஸ்க் எதனால் நடக்குது அப்படின்னா ஃபோர்ஸஸ் that are either within the organization or are directly interacting with the organization on a routine basis. ஓகேவா, இன்டர்னல் ரிஸ்க் எதுலேருந்து வரும் அப்படின்னா எதர் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கும் ஆர் டைரக்ட்லி இன்ட்ராக்டிங் வித் அவர் ஆர்கனைசேஷன் ஆன் அ டெய்லி பேசிஸ், ரொட்டீன் பேசிஸ் அப்படி இருக்கும். ஓகேவா, இதுதான் இன்டர்னல் ரிஸ்க்குக்கும் எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். The below given broad list of analysis that இது வந்துட்டு கீழே இருக்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த சார்ட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்கில் எக்ஸ்டர்னல் எடுத்துக்குவோம், டைமில் ஷார்ட் டைம் எடுத்துக்குவோம். ஓகேவா, எரர்ஸ் இன் இன்டர்பிரட்டிங் த என்விரான்மெண்ட் காஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர்ஸ். ஓகேவா, இப்போ ஷார்ட் டேர்மில் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்துட்டு தப்பாக கணிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபெயில் ஆக்கி விட்டுரும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதே இது லாங் டேர்மில் எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட் லீட் டு அப்சொலசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. லாங் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம தப்பாக போட்டிருந்தோம் அப்படின்னா அது அப்சலீட் ஆகிடும். அப்சலீட்னா எனக்கு சொல்ல தெரில, அது வந்துட்டு நோ லாங்கர் ரெலவெண்ட் ஆர் அவுடேட்டட் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அப்சலீட் ஆர் அவுடேட்டட். அவுடேட்டட் சொன்னேன் பார்த்தீங்களா, நோ லாங்கர் ரெலவெண்ட், நோ லாங்கர் யூஸ்ட் அந்த மாதிரி. இப்போ வந்து பழசாயிடுச்சு, அதெல்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த டிவிடி, டேப் ரெக்கார்டர், கேசட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இன்டர்னலாக சொல்கிறாங்க, ஷார்ட் டைமில் இன்டர்னலாக நமக்கு வந்துட்டு என்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி இஸ் அனேபிள் டு கோப் அப் வித் த ஸ்ட்ராட்டஜிக் டிமாண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு ஒரு டிமாண்ட் வந்துருச்சு, நிறைய வேணும் அப்படின்றப்போ நமக்கு இன்டர்னலாக என்ன பிரச்சனை இருக்கும், ஷார்ட் டைமில் நமக்கு வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட மெஷினரிஸ் இருக்காது, இல்லை லேபர் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லாங் டைமில் இன்டர்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சிஸ் வித் த ஸ்ட்ராட்டஜி ஆர் டெவலப்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் இன்டர்னல் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்.
நம்மளோட இன்டர்னலாக நமக்கு இருக்க கெப்பாசிட்டி அண்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போகாமல் அப்படியே போயிடும். ஓகேவா? இதை எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்று பண்ணலாம். இதை கேட்டு ChatGPT எக்ஸாம்பிள் கேட்டோம்னா அது சொல்லும். அது வந்து இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? Here are simple examples. Tamil Nadu based example for each quadrant. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே வச்சுக்கலாமா? சரி, ரைட், இங்கேயே படிப்போம். ஏன்னா இங்கே அன்னடேட் பண்ண முடியல என்னால், அதனால தான் அங்கே வச்சுக்கலாமான்னு சொன்னேன். சரி, காப்பி பண்ணுவோம். அங்கே பேஸ்ட் ஆச்சுன்னா நல்லது தானே. Nice guys, I'm liking this. இப்போது டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது. ஓகேவா? திருப்பூரில் டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸ்டர்னல் அண்ட் ஷார்ட் டேர்ம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பூரில் டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது. அஸ்யூம்ஸ் த யூஎஸ் டிமாண்ட் வில் ஸ்டே ஹை அண்ட் சடன்லி யூஎஸ் ஆர்டர்ஸ் ட்ராப் டு அ ரெசஷன். ஓகேவா? இப்போது எப்போவுமே யூஸ்வலாக அமெரிக்காவிலேருந்து நம்மக்கிட்ட துணி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். பட் திடீர்னு ரெசஷன் ஆகிறதுனால அங்கே யூஎஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு, அவங்க ஆர்டர் பண்ணல அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ரிஸ்க்கு. ஓகேவா? எக்ஸ்டர்னல் லாங் டைம் அப்படின்னா பெட்ரோல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சென்னையில். ஓகேவா? அவங்க வந்துட்டு ஐசிஇ பார்ட்ஸில் தான் வந்துட்டு, அது என்ன இன்ஜின் சம்மந்தமாக ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த இதில் தான் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போ லாங் டேர்மில் பார்க்குறப்ப இவி அடாப்டேஷன் ஸ்டடியாக வரதுனால அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து அவுட்டேட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்னல் அண்ட் ஷார்ட் டேர்ம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங். அடப்பாவி, நான் தமிழ்நாட்டில் ரிலேட் ஆகணும்னு சொன்னால் இது எல்லாம் ஊர் பேராக ரிலேட் பண்ணுதுடா டே. சரி, ரைட்டு. மேனுஃபேக்சரிங் கம்பெனி கெட்ஸ் எ ஹியூஜ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பட் டசன்ட் ஹேவ் என் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் டு ஃபுல்ஃபில் இட். இது நானே சொன்னேன் கரெக்டாக, நம்மள்ட்ட லேபர் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்டர்னல் லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் செயின் இன் தமிழ்நாடு கீப்ஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் வைல் கஸ்டமர்ஸ் கிராஜுவலி ஷிஃப்ட் டு ஆன்லைன் ஷாப்பிங் கிரியேட்டிங் அ மிஸ்மேட்ச் வித் இட்ஸ் கேப்பபிலிட்டிஸ். கரெக்டாக நம்ம வந்துட்டு இப்போது ரீட்டைல்லே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாங் டேர்மில் பார்க்குறப்போ ஆன்லைன்லேயும் நம்ம போனோம் அப்படின்னா தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஓகேவா? இது இப்படியே இருக்கட்டுமா, தூக்கி விட்டுறலாமா? சரி, இருக்கட்டும், தேவைப்பட்டால் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஓகேவா? ஆக்சுவலாக அதில் ஏதோ ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு, அதை படிச்சுட்டு போயிடலாம். The given below broad list of analysis that a business undertakes to plan a strategy covers both aspects of external analysis and internal analysis. An analysis helps identify opportunities, threats, strengths and weakness. ஓகேவா? ஓகே, அதில் எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், அதில் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது, இன்டர்னல் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கஸ்டமர் அனாலிசிஸ் சொல்கிறாங்க. கஸ்டமர் அனாலிசிஸ் அப்படின்னா எந்த செக்மெண்ட்ஸில் இருக்காங்க, மோட்டிவேஷன்ஸ் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, பூர்த்தியாகாத தேவைகள் என்ன அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டர்னலாக அனலைஸ் பண்ணுறப்ப, கஸ்டமரை பற்றி அனலைஸ் பண்ணுறப்ப. அடுத்து காம்படிட்டரை பற்றி அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி குரூப்ஸில் வருவோம், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி, அவங்களோட கல்ச்சர் பற்றி, அவங்களோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் அனலைஸ் பண்ணுங்கிறாங்க. காம்படிட்டரை பற்றி அனலைஸ் பண்ணுறப்ப, மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறப்ப மார்க்கெட்டோட சைஸ் என்ன, அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, என்ட்ரி பேரியர்ஸ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறப்ப டெக்னாலஜிக்கலாக எப்படி இருக்காங்க, எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு வில்லேஜில் போயிட்டு நான் ஒரு இது சேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாமல்
அந்த ஏரியாக்கான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதோட கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி இருக்குது, அங்கே எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்க கல்ச்சர் எப்படி இருக்குது, அவங்க டீமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. இதே இது இன்டர்னலாக அனலைஸ் பண்ணோன்னா 2 தான் சொல்கிறாங்க. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, நம்ம சேல்ஸ் எப்படி இருக்குது, நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, நம்மளோட ப்ராடக்ட் குவாலிஃபையா இது குவாலிட்டி தான் வரணும்னு நினைக்கிறேன் இங்கே. ஓகேவா? என்ன நான் அண்டு கொடுக்குறதெல்லாம் இங்கே வரமாட்டேங்குது. அப்போ வேற எங்கேயாவது அண்டு ஆகிட்டு இருக்கா? இந்த இடத்துல எனக்கு டீ வரணும், ஏன் வரமாட்டேங்குது? ஆக்சுவலி எரேசர் இங்கே இருக்கா? இந்த இடத்துல நான் டீயை கொண்டு வரதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? பிளாக் கலர் வச்சுக்கலாம். அட போங்கடா. அப்படியே இருந்துட்டு போகுது, போங்க கைஸ். இது வந்துட்டு இதுதான் டீ. ஓகேவா? அவ்வளோதான். குவாலிட்டி, ரிலேட்டிவ் காஸ்ட் எப்படி இருக்குது, நம்மளோட காஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. மற்றவங்களோட விட நம்மளோட காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லையா நம்மக்கிட்ட, ஹியூமன் ரிசோர்ஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணணுமா. டிட்டர்மினன்ட்ஸ் அனாலிசிஸ். ஓகேவா? பாஸ்ட் அண்ட் கரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்மளோட பழைய மற்றும் இப்போது நடைமுறையில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளம்ஸ் என்ன, நம்ம ஆர்கனைசேஷனில் என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் என்ன செய்ய முடியாமல் இருக்குது, நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்மளோட மைனஸ் என்ன, அப்புறம் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் எப்படி இருக்குது நம்மக்கிட்ட, இது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆமாம், இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸு, த்ரெட்ஸு, ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டனிட்டிஸை லீட் பண்ணும். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டிஸை மீட் பண்ணும். ஓகேவா? இது இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல். ஓகேவா? இதிலேருந்து நம்ம கடைசியாக என்ன வருது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம் இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு 3 படிநிலைகளாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. எங்கே சொல்லியிருந்தாங்க, சீக்வன்ஸ்ன்னு சொன்னாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரைசல் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சுச்சுவேஷன் சொன்னாங்க. அப்புறம் அதில் இருக்க ஸ்ட்ராட்டஜி ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும், அப்புறம் அதில் ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸில் தான் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் தனியாக பார்த்தோமா, அப்புறம் அதுலேருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குதா, இதெல்லாம் தான் இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன், இதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் அதை நம்ம ஃபைனலாக இதுதான் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒன்றா செலக்ட் பண்ணியாச்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணு. அப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து அதில் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிவிடு அப்படின்றாங்க. இதுதான் ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸோட ஃப்ளோ சார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். It is evident that industries differ widely in economic characteristics, competitive situation and future profit prospects. ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அதோட எக்கனாமிக் கேரக்டர் வேறையாக இருக்கும், அதோட காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும், ஃப்யூச்சர் ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்ட்ஸ் வேறையாக இருக்கும், அப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The economic character of a industries varies according to such factors as overall size and market growth rate, the pace of technological change, the geographical boundaries of the market, which can extend from local to worldwide, the number of size of buyers and sellers, whether sellers' products are virtually identical or highly differentiated, the extent to which costs are affected by economies of scale, and the types of distribution channels used to access buyers, marketing opportunities, disposable income of prospective buyers. போதுண்டா, லிஸ்ட்டு பெருசாக போகுது. முடிச்சிட்டாங்க. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்ற மாதிரி. இதெல்லாமே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ எங்கே ஆரம்பிச்சேனே மறந்துட்டேனே. அது எக்கனாமிக் கேரக்டரை வந்துட்டு எது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்கனாமிக் கேரக்டரை எது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஓவரால் இருங்கடா, நான் ஹைலைட்டே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்துட்டு ஓவரால் சைஸ் அண்ட் மார்க்கெட் க்ரோத் ரேட்,
செகண்ட் திங் வந்துட்டு த பேஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். தேர்ட் திங் வந்துட்டு த ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த மார்க்கெட் which can extend from local to worldwide. The number and size of buyers and sellers. Whether sellers' products are virtually identical or highly differentiated. The extent to which costs are affected by economies of scale. And the types of distribution channels used to access buyers. Marketing opportunities. Disposable income of prospective buyers. கவர்மெண்ட்டோட சப்போர்ட். இதெல்லாம் வச்சு தான் என்ன டிட்டர்மைன் பண்ணப்படுது, த எக்கனாமிக் கேரக்டர் அப்படிங்கிற திங் வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது. இதில் ஏன் நான் அண்டு கொடுத்தா எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. ஏய் லிட்ரலி ஐ வாண்ட் டு அண்டு மேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வெளியே போய்ட்டு உள்ளே வந்தால் வேலை செய்யுமா? இப்போ நான் இந்த இடத்துல ஹைலைட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன? அண்டுன்னு வருது, ஆனால் எதுவுமே ஆக மாட்டேங்குது. இது எங்கே போய் அண்டு ஆகுதுன்னு தான் எனக்கு தெரில. வேறு ஏதாவது நான் பண்ணது ஏதாவது போயிட்டுருக்கா? சரி ஒன்று பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து சாப்டர் 2 கரெக்டாக எங்கே இருக்கோம் நம்ம? இந்த இடத்துல தான் நான் அண்டு பண்ணணுன்னு நினச்சேன். இப்போ அண்டு வேறு சுத்தமாகவே வராதே. இப்போ நான் ஏதாவது எழுதிட்டு அண்டு பண்ணால் வருதா? அப்பாடா வேலை செய்யுது, குட். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இதை ஃபுல்லாகவே அழைச்சிட்டு மறுபடியும் போட்டுறவா? எனக்கு இதை விட அந்த ஸ்ட்ரோக் எரேசர் தான் இப்போ பிடிக்குது. நீ இங்கே வா, எனக்கு இதே பழகிட்டேன். ஓகேவா, ஸ்ட்ரோக் எரேசர் வச்சு அழைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எதுக்காக இதை செய்ய வந்தோம், இந்த எக்கனாமிக் கேரக்டர்ஸை வந்துட்டு சர்க்கிள் பண்ணி காட்டணும். இதுதான் வந்துட்டு இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன் க்ரீன் கலரில். சச் ஃபேக்டர்ஸ் ஹேஸ் ஓவரால் சைஸ் அண்ட் மார்க்கெட் க்ரோத் ரேட். ஓகேவா கைஸ்? இதெல்லாம் தான் வந்து அதை இது பண்ணுது. அடுத்தது காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் மே பி மாடரேட் இன் ஒன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபேர்ஸ் ஈவன் கட் த்ரோட் இன் அனதர். ஓகேவா? அடுத்தது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னாங்களா, அப்புறம் காம்படிட்டிவ் சுச்சுவேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ காம்படிட்டிவ் இது வந்துட்டு வந்துருச்சு. அடுத்து ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இது எக்ஸாம்பிள்னு நினச்சிருவோம், வேறு கலர் அடிச்சுக்கலாம். In some industries, competition focuses on who has the best price, while another competition is centered on quality and reliability. ஓகேவா? சரி, இதுவும் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அப்படியே அடிப்போம். ஒரு சில இடத்துல யார் வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்துட்டு குவாலிட்டி யார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்கன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆர் ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஆர் குயிக் சர்வீஸ் அண்ட் கன்வீனியன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு எதை வந்து மார்க்கெட் வந்து டிட்டர்மைன் பண்ணி இருக்குது, எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல காம்பீட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னா எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு செல்ஃபோன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்ப்பாங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம காம்பீட் பண்ணி ஜெயிக்கணும். ஓகேவா? ஆஸ் இன் ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர் பிராண்ட் ரெப்யூட். இன்னும் அது முடியலையா? அப்புறம் ஏன்டா ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க? இந்த ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது கைஸ். இந்த இடத்துல வெள்ளை கலர் அடிச்சு விட்ருட்டா? சரி, நான் இப்போ தான் இவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கிறேன். எனக்கு பாருங்கள் ஐசிஐயில் எவ்வளோ தப்பு தெரிய வருது இப்போது.
மை ஹோல் பர்பஸ் வாஸ் டு கெட் ரிட் ஆஃப் தட் ஃபுல் ஸ்டாப். ஓகே கைஸ். ஆர் பிராண்ட் ரெப்யூட்டேஷன். இன்னும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடியல, இதுவும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் போகுது. லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ஸில், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, சரி இதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்தால் தனியாக அழகாக ஒன்றுத்துக்கு எக்ஸாம்பிள்லாம் போட்டு எழுதி வச்சுருப்பேன். இந்த தடவை டைம் இல்லை. ஓகே லெட்ஸ் சி. பிராண்ட் ரெப்யூட்டேஷன். லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் வேலை செய்யும். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குறப்பே எது நமக்கு ரொம்ப மனசுக்கு ஃபெமிலியராக இருக்கோ அதுதான் வாங்குவோம். இப்போ அடிக்கடி நம்ம வந்து அந்த விளம்பரத்தை பார்த்து அது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபெமிலியர் ஃபீல் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அச்சமில்லை ஓடு அப்படின்னு சோப்பில் வந்துட்டு நமக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா ஆப்வியஸாக போய் எது வாங்கலான்னு தோன்றப்ப அது வாங்குவோம். இல்லை அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷனில் தான் அது முக்கியமாக இருக்கே தவிர பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரும் போய் வந்துட்டு அதை வந்து கம்பேர்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இந்த சோப் போட்டு நான் ஒரு வாரம் குளித்தேன், அந்த சோப் போட்டு நான் ஒரு வாரம் குளித்தேன், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படிலாம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கா, அந்த விளம்பரம் பிடிச்சிருக்கா, இல்லை அவங்க என்ன சொல்லி அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷன் தான் கில்ஸ் 99.99% ஆஃப் த கிருமிகள் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாமே பியூராக வந்துட்டு எதை விளம்பரம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. யாரும் போய் அதை மைக்ரோஸ்கோப் வச்சு 99.99% அது போயிடுச்சா இல்லையான்லாம் செக் பண்ணுறது கிடையாது. ஸோ பிராண்ட் ரெப்யூட்டேஷன். அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, குயிக்காக இருக்குது. இப்போ அமேசானில் 1 டே டெலிவரி, சேம் டே டெலிவரி கன்வீனியன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ஷாப்பிங்கில் அது வந்துட்டு இதாகுது. அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஏதாவது ஒரு பையா கடை சீக்கிரம் போனோன்னே கொடுத்துருவோம் அப்படின்னா அவசரமாக கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சாப்பிட்டு போயிடுவோம். இப்போ மொபைல் ஃபோன்ஸில் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். மானிட்டர், பிசி அண்ட் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தோம்னா குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி, அதை நம்பி வாங்கலாமா, ஒழுங்காக உழைக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ் த சேலஞ்சஸ் for companies to work cooperatively with suppliers, customers and maybe even select competitors to create the next round of product innovation and open up whole new vistas of market opportunities. Vistas, a pleasing view, a view. Okay, vistana view. Okay va. Okay, இதுவும் புரியுது. An industry's economic traits and competitive conditions and how they are expected to change determine whether it's அங்கே பாருங்க, நமக்கு வந்து 3 சொன்னாங்களா. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்க, காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் சொன்னாங்க, அதுக்கு இது வரைக்கும் இருக்குது. அடுத்து என்ன சொன்னாங்க, எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னாங்க, அது வந்து இது வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்துட்டு காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் சொன்னாங்க, அது இங்கே வரைக்கும் முடிஞ்சிருது. அடுத்து வந்துட்டு ஃப்யூச்சர் ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்ட் சொன்னாங்கல்ல, அது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ பேசிக்காக இந்த பேராகிராஃப் என்ன இருக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எதனால் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது 3 விஷயத்தால் டிஃபர் ஆகுது. எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸு, காம்படிட்டிவ் சுச்சுவேஷன்ஸ். ஓகேவா. எனக்கு இங்கே சைடில் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்பேஸ் கொடுத்தா கூட நான் அதை அப்படியே நம்ம வந்து எழுதிடுவேன். சரி ரைட்டு, மார்க் பண்ணுவோம். ஓகேவா. இதை பற்றி மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எக்கனாமிக் ட்ரைட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது கரெக்டாக. எக்கனாமிக் ட்ரைட்ஸும் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸும் வந்துட்டு மேலே இருக்க பேராகிராஃபில் நம்ம பார்த்தது. அண்ட் ஹவு தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு சேஞ்ச், இது வந்து இது எப்படி இருக்குது, இது எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இது வந்து புவராக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, இல்லை எக்ஸலண்ட்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அதாவது அதை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் டிஃபர் ஸோ மச் தட் லீடிங் கம்பெனிஸ் இன் அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கேன் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு earn ரெஸ்பெக்டபிள் ப்ராஃபிட்ஸ் வைல் ஈவன் வீக் கம்பெனிஸ் இன் அன் அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி கேன் அச்சீவ் குட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இருக்க இண்டஸ்ட்ரி பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இது இண்டஸ்ட்ரி ஏ, இது இண்டஸ்ட்ரி பின்னு வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ரொம்ப அன்அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப அந்த இண்டஸ்ட்ரியே சஃபர் ஆகுது. எந்த இண்டஸ்ட்ரியை சொல்லலாம்? சரி, எனக்கு தெரில, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இண்டஸ்ட்ரியே வந்துட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரே பிஸ்னஸை. அந்த மாதிரி இருக்கப்போ அங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜே 0.1% தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். அதுலேயும் ஏதாவது வேஸ்டேஜ் அது எதுன்னு ஆகிடுச்சுன்னா லாஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறதே கம்மி தான், இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு இப்போ 25% ப்ராஃபிட் வச்சு தாங்க நாங்கள் எதுவாக இருந்தாலும் விற்போம், எல்லாம் போகவே எங்களுக்கு கையில் நிற்கிறதே வந்துட்டு 20% நிற்குங்க, ஈஸியாக நாங்கள் லாபம் எடுக்கிறோங்கன்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ பி இண்டஸ்ட்ரியில் இருக்க கடைசி நிலை ஒரு சின்ன கம்பெனி 20% லாபம் எடுப்பாங்க. பட் ஏ இண்டஸ்ட்ரியில் டாப் பிளேயராக இருப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரியிலே இவன் தான் மாசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கே வந்துட்டு இந்த 1% தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இருக்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் மறுபடியும் படிக்கிறேன். இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் டிஃபர் ஸோ மச் தட் லீடிங் கம்பெனிஸ் இன் அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேவா, கேன் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு earn ரெஸ்பெக்டபிள் ப்ராஃபிட்ஸ் வைல் ஈவன் வீக் கம்பெனிஸ் இன் அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கேன் அச்சீவ் குட் ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி 2.2ல் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம்? இஷ்யூஸ் டு கன்சிடர் வைல் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி 2.2 வந்து ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்க்குள்ளே என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் முடித்தோடனே ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணுவோமா? பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எவ்வளோ பெருசு இருக்குது? ஓகே, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணால் இப்போ முடிக்க முடியாது. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் வந்து நம்ம மீண்டும் இதை கண்டினியூ பண்ணலாம்.